ஒரு பண்டிகை கூட அவனால காப்பாற்ற முடியல. கண்டிப்பா நான் அவனுக்கு பண்ணி வெளியே வர முடியல. யாருமே வரல. அங்கே 2வது இருந்துச்சு. உடம்பு சரியில்லை மயங்க மாறுதுன்னா போய் சாவு, நீ படுத்தா மட்டும்தான் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறார். சூப்பரா இருந்துச்சு. ஆனா கூட்டமா இருந்துச்சு. எல்லாரும் மயக்க போட்டு விழுறாங்க. தண்ணி கூட இல்ல. எல்லாரும் பசியில மயக்க போட்டு விழுறாங்க. ஷோ சூப்பரா இருந்துச்சுங்க. வசதிகள்லாம் சரியில்லை, தண்ணி இல்ல, ஒண்ணும் கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். ஷோ நல்லா இருந்துச்சு, ஏற்பாடு இல்லை. நியூஸ்ல போட்டாங்க நிறைய வசதி எல்லாம் விட்டுருக்கேன். நானும் ஒரு வசதியும் இல்ல. எல்லாரும் கூட்டத்துல மயக்கதான் விடுறாங்க, தண்ணி கூட இல்லாம. 1.5 கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க சார். அந்த ரோட்ல கூட நடக்க முடியல, குடிக்க தண்ணி இல்ல. கவர்மெண்ட் என்ன சௌகரியம் பண்ணி இருக்கு? ஒரு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 லட்சம் பேருக்கு தக்கன ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தா? எந்த வசதி இல்ல. நாங்க புள்ள குட்டியை கூட்டிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா தனியா வந்தது ஓகே. இந்த பசங்களோட ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டம். இவ்வளவு அரேஞ்ச் பண்ணாங்க, வெளியே போறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்ல. அதே மாதிரி தண்ணி எங்கேயும் இல்ல. ரொம்ப வஸ்ட். இது பண்ணதே வேஸ்ட். சொல்ல போனா இல்ல, ஒரு 10 மினிட்ஸ்ல ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து என் அண்ணனை அட்டென்ட் பண்ணல? இவ்வளவு பெரிய ஷோ நடத்தும் போது அது எல்லாமே கரெக்டா இன்னும் ப்ராப்பரா பண்ணி இருந்தா இன்னைக்கு என் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பா. அவ்வளவுதான்.